ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு புது சீரிஸ் பார்க்க போகிறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்துலாம் கிடையாது. ஏற்கனவே 9 எபிசோட் போனேன். நம்ம கெஞ்சீரா தான். எங்கே பார்த்தாலும் கெஞ்சீரா கெஞ்சீரா கெஞ்சீரான்னு ஒரு 100 கமெண்ட்டாவது வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி அந்த சீரீஸில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு டிசைட் பண்ணி உட்காந்து ஒரே நாளில் 9 எபிசோடை பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் அதில் பேய் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இடையில கொஞ்சம் ரொமான்ஸு, அப்புறம் சண்டை, அப்படி இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்னு ரொம்ப க்யூட்டாக தான் இருந்தது. பட் என்ன இருந்தாலும் இந்த சீரீஸ் நான் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கப்ப பண்ணி தான் பார்க்கலான்னு தோணுச்சு. அதனால தான் சரின்னு 10வது எபிசோட நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஆக்சுவலி ஏற்கனவே என்னோட சேனல் போனது எல்லாருக்குமே தெரியும். இது என்னோட புது சேனல். கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். அந்த எஃபர்ட் எல்லாம் வீணாக போயிடுமோன்னு பயமாக இருக்குது. மூவி வித் ரைன்னு ஒரு சேனல் வச்சு அதுலேயும் இப்போ கிட்டத்தட்ட 6000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்குது. பட் என்ன இருந்தாலும் ஒரே ஆட்சன்ஸ் தான் நான் எல்லா சேனலுக்கும் கொடுத்துருக்கேன். அதனால கண்டிப்பாக அந்த சேனல் தூக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ராமா வித் ரயில கை வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் ட்ராமா நேரம்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைட் சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனலில் சஸ்பெண்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் நான் பேசி கீசி யூடியூப்காரந்த கையில் காலில் வந்து கெஞ்சி அந்த சேனலை திரும்ப வாங்கிட்டேன். ஆனால் மானிட்டேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கட் பண்ணி வச்சுட்டா 3 மாதத்துக்கு. சரி பரவாயில்ல, சேனலாவது வந்துச்சேன்னு சந்தோஷப்பட்டா என்னோட சீரீஸ் வித் ரைன்னு சொல்லி ஒரு ஜிஎல் சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனலுக்கு அவன் ஆப்பி வச்சுட்டான். மறுபடியும் அந்த சேனலை சஸ்பெண்ட் பண்ண போறேங்கிறான். அதுக்கு இப்போ மறுபடியும் வீடியோ போட்டு அவனுக்கு அனுப்பி கெஞ்சி அப்படி இப்படி பேசி தான் வாங்கணும். கொடுப்பாங்களான்னு தெரியல. கொடுத்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்க ரை வைக்க போறது என்னோட மூவி வித் சேனல் தான். மூவி வித் ரை சேனல் தான் அவன் தூக்க போறான். அது தெரிஞ்சு அந்த சேனலை நான் வீடியோ போட்டு எஃபர்ட் போட்டு எதா பண்ணாலும் எப்படி அது போகத்தான் போகுது. பார்க்கலாம். ஒருவேளை போகாம இருந்தா சந்தோஷம். பட் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சடன்னா தூக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் சரி ஓகே, புது சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சேனல் அவன் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு வேற வேற பேர்லாம் கிரியேட் பண்ணேன். எப்படி இருந்தாலும் அந்த யூடியூப் என் சேனலை கண்டுபிடிச்சிருது. நான் எங்க வாய்ஸ் கொடுத்தாலும் அந்த சேனல் தூக்கிடுமோன்னு பயமா இருக்கு. என் வாய்ஸோட மகிமை எப்படி ரொம்ப ராசியான வாய்ஸா இருக்கு. என்ன பண்றது, வேற வழி இல்லை. சரி ஓகே, நம்ம இந்த சீரீஸாவது போட்டு கொஞ்சமாவது சேனலை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த பேய் சீரீஸ்லாம் கொஞ்சம் பயம். நம்ம தமிழ்நாட்டு பேய்க்கே நான் தலை தெறிக்க ஓடுவேன். இதுல ஃபாரின் பேய் வேற. அதுவும் இதுல ஒரு சீனை பார்த்து அப்படியே பயந்து சுச்சு கூட போயிட்டேன். அந்த அளவுக்கு பயமான ஒரு சீரீஸ். ஸோ கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போட்டே ஆகணும். அது எப்படி எனக்கு வராத ஒரு சீரீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 9 எபிசோடு நிறைய சேனல்ல போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கென்சீராக்காகவே புதுசா சேனல் கிரியேட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால 9 எபிசோட நீங்க அவங்க சேனல்லே பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு துர்கா வாய்ஸ் ஓவர் 2.0 ஒரு சேனல் இருக்கு. அவங்க ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சீரியஸ்லி எனக்கு டவுட்டா இருக்கிறது கூட மோஸ்ட்லி நான் அவங்க சேனல்ல போய் பார்த்தேன். அவங்க நல்லா கிளியரா எனக்கு புரியுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு 9 எபிசோடும் மோஸ்ட்லி நான் ரிவ்யூவில் பாதி கேட்டேன், பாதி டைரெக்டாக பார்த்தேன். ஏன்னா டைரெக்டாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயப்பே இருக்குன்னு அதனால. ஸோ அதனால ரிவ்யூலையும் கேட்டிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துக்கோங்க, உங்களோட விருப்பம். 10வது எபிசோட்லேருந்து 3 எபிசோடு நான் என் சேனலில் போடுவேன். விருப்பம் இருக்கவங்க பாருங்க. அதுக்குன்னு இவ்வளோ நாள் ரிவ்யூ பண்ணவங்களை விட்டுறாதீங்க. அவங்க ரொம்ப ரொம்ப பாவம். கஷ்டப்பட்டு கென்சீராக்காகவே சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் முடிஞ்சா என்னோட பாருங்க. இல்லை அவங்கள்தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் தான் பார்ப்பேனாலும் டோன்ட் வரி, போய் பார்த்துட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நானும் அவங்கள மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லவே ட்ரை பண்ணுவேன். அது என்னன்னு தெரியல, எனக்கு ஷார்ட்டாக வரமாட்டேங்குது. எல்லா டைலாக்கையும் சொல்லி வச்சிடுறேன். இந்த சீரீஸில் கொஞ்சமாவது கம்மி பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். 1 hour சீரீஸை அட்லீஸ்ட் ஒரு 35 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு மேலே போனால் நிர்வாகம் பொறுப்பல்ல, அதனால என்னை கேட்காதீங்க. சரி, நான் எப்படியாவது கொஞ்சம் கம்மி பண்ணி உங்களுக்கு கம்மியாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். எபிசோட்குள்ளே போகலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது கேம் தான் காட்டுறாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் பேங்காக் வந்திருக்கான். அவன் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கான். ஃப்ரெஷர்ஸ் டேக்காக அவங்கள சின்னதாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்களே, அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மேலேருந்து ஒரு கட் அவுட் வந்து அப்படியே கீழே விழுகுது. கரெக்டாக ஜெட்டு தான் வந்து அவனை காப்பாற்றுறான். எங்கடா பார்த்துட்டு இருக்க நீ? பார்த்து, உனக்கு என்ன சாபமாக இருக்குது? நல்ல வேலைங்கிற மாதிரி ஜெட் சொல்கிறான். சரி சரி விடு, இதை பற்றி கவலைப்படாதன்னு சொல்ல அவன் இன்னும் பதட்டத்துலேருந்து வெளியே வரல. சுற்றி எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க, கெம்மையும் ஜெட்டையும். என்னாச்சு உனக்குன்னு சொல்லி ஜெட் அப்படியே ஷாக்கா இருக்க. கெம்மு சுத்தி சுத்தி பாக்குறான். கண்டிப்பா இந்த இடத்துல பேய் இருக்கும்னு சொல்லி எல்லாம் இவனையே பார்த்துட்டு இருக்காங்க. இவன் எங்கடா பாக்குறாங்கிற மாதிரி சுத்தி பாக்குறாங்க. எல்லாமே ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. அப்படியே லைட்டா பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க ஒரு பேய் நிக்கிறான். பேய் பையன் இவனை பார்த்து சிரிக்கிறான், இங்க பாரு அப்படிங்கிற மாதிரி. அதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு கெம்முக்கு. என்ன பண்றதுமே புரியல. ஜெட்டுக்கு புரியுது ஏதோ ஒன்று பாக்குறான்னு. ஜெட் அவன்கிட்ட கேக்குறான், நீ அவனை பாக்குறியா அப்படின்னு.
ஆமாங்கிற மாதிரி அப்படியே தலையாட்டிட்டே கேம் நிக்கிறான். ஜெட்டுக்கு செம்ம டென்ஷன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நமக்கெல்லாம் கிடைச்சா கண்டிப்பா நான்லாம் ஓடி போயிடுவேன். பேய் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோம், ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுடான்னு சொல்லி. ஆனா ஜெட்டு பையன் அப்படி இல்லை. அவனை பார்த்துட்டே அவன் பக்கத்துல இருக்க, நீ எங்க பாக்குறன்னு சுத்தி இருக்க எல்லாரும் கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, அவன் ஏதோ பதட்டத்துல இருக்கான்னு சொல்ல, அதுக்குள்ள அங்க இருந்து ஒரு ஆள் வராரு. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் எடுத்து போட்டீங்க, சீக்கிரமா உங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்ல, சுத்தி இருக்க எல்லாரும் சொல்றாங்க, அதெல்லாம் நாங்க எந்த தப்பும் பண்ணலன்னு. ஃபர்ஸ்ட் இயரா வந்துட்டு ஓவரா பண்றீங்கன்னு சொல்லி அவன் பேசிட்டே இருக்க, பனிஷ்மெண்ட் கொடுக்கறனா எனக்கு மட்டும் கொடுங்க, என்னாலதான் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு டக்குனு கேமு கை தூக்குறான். என்னையும் சேர்த்துக்கிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து ஜெட்டும் கை தூக்குறான். கடைசியில பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் தோப்பு காணம் போற பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அவனுங்களும் ரெண்டு பேரும் தோப்பு காணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா முடிச்சுட்டு ரெண்டு பேரும் எப்பயுமே நம்ம தாய் சீரீஸ்ல எல்லோ கலர்ல ஒரு ட்ரிங்க் வரும்ல, அந்த ட்ரிங்கை தான் அப்படியே குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேரும் மனசை விட்டு அப்படியே பேசுறாங்க போல. நீ ரொம்ப வித்தியாசமா இருக்கன்னு எல்லாரும் உன்னையே பார்த்துட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேவும் உனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஜெட் சொல்ல, அதுவா, நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்து இதே தான் நடக்குது. டீச்சர்ஸ் எல்லாருமே என்னை இப்படியே தான் பார்ப்பாங்க. நான் அதிகமா யார்கிட்டயுமே பேச மாட்டேன், ஏன்னா எல்லாரும் பயந்து போயிடுவாங்க என்னை பார்த்துன்னு சொல்ல, வா, கரெக்டு தான், எனக்கும் இப்படித்தான், எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே கிடையாது தெரியுமான்னு ஜெட்டு சொல்றான். ஓ அப்படியா, பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கு, பேய் கூட அட்டாச்மெண்ட்டா இருக்கு இல்லைங்கிற மாதிரி ஜெட்டு சொல்றான். பட் கெம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது அது எனக்கு தெரியல. ஆனா அது வந்து நம்ம ரெண்டு பேரும் மாதிரி இருந்தாலும் பேய் பேய் நல்லவங்களாவும் இருப்பாங்க, கெட்டவங்களாவும் இருப்பாங்க, சொல்ல முடியாதுன்னு சொல்ல, சரி கரெக்ட் தான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் சரியா, நான் எப்பயுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து ஏதோ எடுக்கிறான். அது என்னன்னு பார்த்தா பேய் ஓட்டுவது எப்படி, இதெல்லாம் பார்த்து பேய் பயந்து போயிடும்னு சொல்லிட்டு ஹோலி வாட்டர், தாலிஸ்மான் பேப்பர்னு ஒன்னொன்னு எடுத்து வச்சுட்டே இருக்கான் ஜெட்டு. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அவனை பார்த்து அப்படியே கேம் சிரிக்கிறான். இப்பதான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், ஆனா ரொம்ப நாளா பார்த்த மாதிரி ஒரு ஃபீல்னு சொல்ல, நல்லது தானே, எனக்கும் அப்படித்தான் இருக்கு, சூப்பரா இருக்கு தெரியுமா ஒன்னு பார்க்கும்போது. என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நானும் கொடுத்து வச்சிருக்கணும்னு அவனே சொல்றான். ரெண்டு பேர் அப்படியே ஹாப்பியா இருக்காங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே நம்ம ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே பேசிட்டோம்ல. 10 வருஷமா இருந்தாலும் சரி, ஒரு வருஷமா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நீ தான் என்னோட ஃப்ரெண்டு, உன்னை கஷ்டப்பட நான் விட மாட்டேன்னு ஜெட் சொல்றான். ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் போல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு கேமுக்கு. அவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க. தேங்க்யூன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஜாலியா பேசுறாங்க. இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். பேயை பத்தி, மனுஷங்களை பத்தி நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் சரியா, எதையுமே உனக்குள்ள நீ வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜெட் சொல்ல, கண்டிப்பா, ஆனா ஒண்ணு, நீ என்னை ஏமாத்த மாட்டீல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நான் உன்னை ஏமாத்த மாட்டேன்னு சொல்றான். இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து இதெல்லாம் பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் கேம். அப்ப ஏமாத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டான்ல, அவன்கிட்ட சொல்லாம அதை பத்தி தான் அவன் திங்க் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கான். அப்புறம் எந்திரிச்சு அந்த பக்கம் போலான்னு பார்த்தா அங்க இருந்து ஜெட்டும் சேனும் ஓடி வராங்க. ஜெட் டக்குன்னு வந்து அவன் பக்கத்துல நிக்கிறான். மூச்சு வாங்க வாங்க, ஏண்டா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண என்னை ஏமாத்த மாட்டேன்னு, இப்ப என்னை விட்டுட்டு போற அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது ஐம் சாரி ஜெட், அது வந்துன்னு சொல்லிட்டு கேம் ரொம்ப ஃபீல் பண்றான். உனக்கு பாட்டி ரொம்ப பிடிக்கும், டோங், ஏக் எல்லாருமே உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்லன்னு சொல்ல, அவங்க எல்லாரும் எனக்கு பிடிக்கும், ஆனா உன்னே எனக்கு பிடிக்கும்லடா, நான் உன்னையும் தானே லவ் பண்றேன், நீ என்ன நினைச்ச, நான் உன்னை வெறுத்துருவேன்னு நினைச்சியான்னு சொல்லி ஜெட் சொல்றான். கெம்முக்கு அப்படியே அழுகையா வருது. எனக்கு தெரியல ஜெட், ஆனா நீ என்ன வெறுத்துருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா எனக்கே என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். மறுபடியும் யாரையும் நான் இழக்க விரும்பலன்னு சொல்ல, இந்த மாதிரி எங்களை விட்டுட்டு போனா ஓகேவாடா உனக்கு, ஏன்டா இப்படி பண்ற, இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல, அந்த ரேம்பியாங் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ, நீ மட்டும் இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போனா அந்த ரேம்பியாங் வின் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இல்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜெட், வேணாம், நீ என்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு நிறைய பிரச்சனை என்னால வருது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். நான் உனக்கு நல்லதே எதுவுமே பண்ணதே கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேம் அழுகுறான். கேம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்கான். அதை பார்க்கும்போது ஜெட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்டா லூசு மாதிரி பேசுற, நீ சொல்றதெல்லாம் தப்பு தெரியுமா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா கேம்புக்கு வந்தோம், இங்க எவ்வளவு நல்லது நடந்திருக்குல்ல, நல்லா யோசிச்சுப்பாரு, நீ மாஸ்டர் மீட் பண்ண, நம்ம ரெண்டு பேரும் சேனை மீட் பண்ணோம், இது எல்லாமே நல்லதானடா, எல்லாமே நல்லதா தானே போயிட்டு இருக்கு, நீ எதுக்கு இந்த மாதிரி நினைக்கிற, எல்லாமே நல்லதா என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு என் லைஃப்ல கிடைச்சதே இல்லை தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும், உன்னை பார்த்துக்கணும், ஸோ என்னையும் ஃப்ரெண்டா ஏத்துப்பீல, ஏன்டா இந்த மாதிரி பேசுற, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஜேட் அப்படியே ஃபீல் பண்றான். இதெல்லாம் கேட்கும்போது கேள்விக்கே அப்படியே ஒரு மாதிரி அழுகையா வருது. சார் தேம்பி தேம்பி அப்படியே அழுதுட்டே இருக்க, சேன பையனுக்கு டைலாக் இல்லைனாலும் அவன் ரெண்டு பேரும் மூஞ்சியை மாத்தி மாத்தி சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்கான். நீ இந்த மாதிரி விட்டுட்டு போனா எல்லாமே சரியாயிருமா, நீ ட்ரெயின்ல ஒன்று விட்டுட்டு போனா ட்ரெயின் பின்னாலே தொங்கிட்டாவது வந்துருவேன்னு சொல்ல, நானும் தான் வருவேன், இங்க பாரு, நம்ம மீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கும் இப்பதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியுமா, நானும் உங்க கூட தான் வருவேன்னு சேன் சொல்றான். ஆனா அது வந்து
ஆல்ரெடி நீ எல்லாத்தையுமே இழந்துட்டியே என்னால அப்படின்னு சொல்ல, சரி நம்ம ஒன்றும் வில்லேஜுக்குலாம் போவேணாம், பேங்காக்கே போகலாம் சரியா, நானும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்துட்டேன், நீ எங்க போறியோ நானும் உன் கூட வருவேன்னு சான் சொல்றான். ரொம்ப ஹாப்பியா இருக்கு கெம்முக்கு. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குங்கிற மாதிரி அப்படியே ஆனந்த கண்ணீர் வேற வருது. அப்புறம் என்ன, 3 பேரும் சேர்ந்து குரூப் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஜெயிட் சொல்றான், நீ ட்ரெயின்ல போனா நான் ட்ரெயினை பிடிச்சி தொங்கிட்டே வருவேன்னு சொன்னல, அப்படிலாம் தொங்கிட்டுலாம் வர முடியாது என்னால, நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஃப்ளைட்ல வந்துருவேன் சரியா, 3 பேரும் ஃப்ளைட்லயே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். சரின்னு சொல்லிட்டு கேம் அவனை பார்த்து சிரிக்க, அப்புறம் ஒரு வழியா 3 பேரும் இங்க பேங்காக்கு வந்தாச்சு. டோம்ல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க, கெம்மோட ரூம்ல தான். ஸோ சான் சொல்றான், நான் வந்து கீழே படுத்துக்கிறேன்னு. இல்ல இல்ல, நீங்க 2 பேரும் பெட்ல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன்னு கேம் சொல்றான். அதெல்லாம் வேணாம், நாங்க 2 பேரும் கீழே படுத்துக்கிறோம், நீ மேலேயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, மாத்தி மாத்தி இவங்களுக்குள்ள பேசிட்டே இருக்க, உன் கழுத்துல இருக்கே இந்த டாலர் மாஸ்டர் உனக்கு கொடுத்ததா அப்படின்னு சொல்லி கேம் கேட்கறான். இந்த நெக்லஸா ஆமான்னு சொல்ல, அவன் நெக்லஸை பார்த்துட்டு இதுவும் மாஸ்டர் கொடுத்தது தானேன்னு சொல்லிட்டு 2 பேரும் டச் பண்ணிட்டு இருக்க, யாரும் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஜான் தான் அங்க வந்திருக்கா. எல்லாருக்கும் ரொம்ப பயமா வேற இருக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி நான் எல்லார்கிட்டயும் பேசிட்டேன், அதாவது புதுசா ஒரு மந்திரவாதி, மாங்க், சாரி மந்திரவாதி கிடையாது மாங்க், 3 நாள் இங்க வந்துருவாரு பூஜை பண்றதுக்கு. எல்லாம் ரெடியா தான் இருக்கு, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். மாஸ்டர் இல்லாம நம்ம பண்ண போறது பார்க்கலாம், எல்லாம் சரியா வரும்னு தோணுதுங்கிற மாதிரி ஜான் சொல்ல, 3 பேருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஆல்ரெடி அவர் எனக்காக நிறைய பண்ணிட்டாரு, போதும் இதுக்கு மேல அவர்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி கெம்ம சொல்றான். அதுக்குள்ள ஜானுக்கு போன் வருது, ஏதோ நோட்ஸ்க்காக போன் பண்ணிருப்பாங்க போல. தள்ளி போயின்னு அவ பேசிட்டு இருக்கா. இவங்க 3 பேரும் அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. சரி ஓகே விடு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இந்த பாரு என் பிரதருக்கு பேய் பிடிச்சிச்சு, நான் அதை பத்தி பேசிட்டு இருக்கேன், ஒழுங்க போன வேன்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க ஜானு. அப்புறம் கேலண்டர் எடுத்து டேட் பாக்குறான். உன் பர்த்டேக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்கு, ஜூன் 5ஓடு இதெல்லாம் முடிஞ்சு உனக்கு 6 வயசு ஆகும். 6 வயசு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு எனக்கு தோணுதுன்னு ஜெட் சொல்றான். இருந்தாலும் கேமுக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கா, அவன் பயந்து போய் உட்காந்துருக்கான். ஒரு நிமிஷம் எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல, டக்குன்னு சான் அவன் கை மேல கை வைக்கிறான். வாடான்னு சொல்ல, அவனும் அப்படியே கை வைக்கிறான். ஏ ஜான் ஒழுங்கா வா இங்க வா அப்படின்னு சொல்ல, என்ன சேர் பண்ண போறவா அப்படின்னு சொல்ல, அவனும் வரா. ஆமா சேர் பண்றதுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுவா விடு சான் சொல்லி கொடுப்பான்னு சொல்லிட்டு, டேய் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி பார்க்க காதுக்குள்ள ஏதோ சொல்றான். சரி ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் அப்படியே அமைதியா இருக்காங்க. 1 2 3ன்னு சொல்லிட்டு, கேம்சீரா மஸ்ட் சர்வைவ், அதாவது கேம்சீரா நீ கண்டிப்பா சாக மாட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது மார்னிங் காலேஜுக்கு கிளம்பி 3 பேரும் வந்துட்டு இருக்காங்க. டே காலேஜ் போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லடா கிளாஸ் அட்டன் பண்ணும், அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் நான் ஸ்டூடெண்டா இருக்க போறேன்னு தெரியல, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல ப்ளீஸ், அதுக்காக தானே சொல்ல. ஜெட்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறான். ஏய் அப்படின்னு சொல்ல, ஆனா அங்க இருக்க சேனுக்கு ஏதோ ஒன்று தோணுது, அவனுக்கு தான் ஃபியூச்சர் பத்தி தெரியும்ல, அவனுக்குள்ள ஏதோ ஒன்று தோணுது. டக்குன்னு தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கெம்ம பிடிச்சி அந்த பக்கம் இழுத்துட்டான். ஒரு வண்டி வருது, அந்த வண்டியில இருந்து மேல இருந்து கம்பி மாதிரி வந்து டக்குன்னு அவனுக்கு முன்னாடி விழுகுது. ஜஸ்ட் மிஸ். அப்படியே ஷாக்கா இருக்கு. அப்படியே அங்க பார்த்துட்டே கேம் நிக்கிறான். ஒரு வழியா அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கேம் நீ ஓகேவான்னு சொல்லி ஜெட் கேட்க, அந்த டிரைவருக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு ஷாக்கா இருக்கு. இதுக்கு மேலே நம்ம இங்க இருக்க வேணாம், நம்ம ரூம்லயே ஸ்டே பண்ணிக்கலாம், அவன் பர்த்டே வரைக்கும் வெளியே போகாம இருக்கலாம், நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் இருந்து பத்திரமா அவனை பாத்துக்கலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். அதுக்கப்புறம் கேம் ரூம்லயே தான் இருக்கான். அவனுக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு, கழுத்துல கை வைக்கிறான், புக்கு படிச்சுட்டே உட்காந்துருக்கான், தூக்கமா வேற வருது. இவனை பார்த்துட்டே சேனல் உட்காந்துருக்கான். சுத்தி சுத்தி திரும்பி பார்த்துட்டே இருக்க, அப்படியே கேம் லைட்டா கண்ணை மூடுறான். கதவு தர சத்தம் கேக்குது. சேன் ஒரு நிமிஷம் இருடா யாருன்னு பாக்குறேன்னு சொல்லி பார்க்க, அங்க ஜெட்டு தான் இருக்கான். ஜெட்டு வந்த உடனே ஜெட் வெளியே நிக்கிறான், சேன் உள்ள உட்காந்துருக்கான். எல்லாம் ஓகேவான்னு சொல்ல ஷூ எல்லாம் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டு ஆமாம் போறதுக்காக, அதாவது 2 பேரும் ஷிஃப்ட்டை மாத்திக்கிறாங்க. கெம்ம பாத்துக்கிறதுக்காக மாத்தி மாத்தி. அவன் எப்படி இருக்காங்கிற மாதிரி எட்டி பாக்குறான் ஜெட்டு. அவன் இன்னும் சோகமா தாண்டா இருக்காங்கிற மாதிரி கண்ணுலயே 2 பேரும் பேசிக்க, ஓகே அப்டேட் கொடுங்க சார்னு சொல்லிட்டு போனை கையில வச்சு பேசுற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்கான் ஜெட். அப்டேட் எல்லாமே இப்ப நல்லா தான் இருக்கு, டார்கெட் சேஃபா தான் இருக்கு, என்னோட டியூட்டியை வந்து பாடி கார்டு 2 கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்ல, என்ன 2வா, நான் தான் 1ங்கிற மாதிரி ஜெட்டு சொல்றான். சரி ஓகே அப்போ பாடி கார்டு 1 நான் பாடி கார்டு 0ன்னு சொல்ல, உன்னை வின் பண்ணலாம் ஒரு மாட்டேன் உடனே சொல்லி 2 பேரும் காமெடி பண்றாங்க. கொஞ்சமாவது அந்த அட்மாஸ்பியரை மாத்துறதுக்காக பேசுறாங்க போல. பார்த்து போ சேன் பாய்ன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு இருக்க, சேன் ஒரு செகண்ட் ஜெட்டை பார்த்துட்டு தலையாடிட்டு அந்த பக்கம் போறேன், அவனை பார்த்துக்கிட்டாங்கிற மாதிரி. ஆனாலும் கேம் அப்படியே மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு இருக்க, என்னாச்சுங்கிற மாதிரி ஜெட் அவனை பார்க்கறான்.
இப்ப 2 நாள் முடிஞ்சது, அடுத்த 3வது நாள். ஸோ அங்க வெளியே வெளியே எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அங்க இருக்கிற ஏதோ காடு போல, அந்த காடுக்கு நான் உங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறேன், எப்படியாவது வந்து இது வெளியே வராம, அது பேய் உள்ள வரக்கூடாது, உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீ தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராம்பி அங்க நீ தான் கண்ட்ரோல் பண்ணுங்கிற மாதிரி சேன் ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்கா. அங்க இருந்து தீர்த்தம் மாதிரி ஒண்ணு கொண்டு வராங்க ஜெட்டு. போதும் போதும், அந்த ஆதரிங் அப்படியே இருக்கட்டும், எனக்காக கொஞ்சம் வந்து பாருன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு சேன் அவனை பாக்குறான். நான் வார்னிங் தான் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலான்னு தோணுது, இந்த தீர்த்தத்தை அவனுக்கு தெளிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெளிக்கிறேங்கிற பேர்ல மண்டையில ஒரு போடு போடுறான். தண்ணி ஃபுல்லா கண்ணாடியில எல்லாம் பட்டுருச்சு. கண்ணாடியில பாட்டாடி அவன் கண்ணாடி துடைக்கலான்னு எடுத்துட்டு இருக்க, இவன் கியூட்டா இருக்கான்னு சொல்லி அவன் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லீட் எப்படி இருக்கோ தெரியல, எனக்கெல்லாம் செகண்ட் லீட் சிண்ட்ரோம் நிறைய இருக்கு. எனக்கு செகண்ட் லீட்ஸ் எப்பயுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட கியூட்டான ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த செகண்ட் லீட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவன் கையில வாங்கிட்டு அவன் மேல அடிக்கலான்னு போறான். அவன் கண்ணை மூடி கியூட்டா குனிஞ்சிருக்கானா, அதை பார்க்கும்போது சேனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. வேகமா கொண்டு போனவன் அவனை பார்த்துட்டு மெதுவா அவன் தலையில அப்படி லைட்டா தடவி கொடுக்குறான். அது ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. அப்படியே 2 பேரும் கண்ணிலேயே கொஞ்சம் நேரம் பேசிக்கிறாங்க, கண்ணிலேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரொமான்டிக் மூமெண்ட் பேக்ரவுண்ட் சாங்கோட அப்படியே கொஞ்சம் டீப்பா போயிட்டு இருக்க. கரெக்டா ஜான் அங்க வரா. என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு ஜானுக்கு. நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் ஜான் வந்ததையே 2 பேரும் கவனிக்கிறாங்க. மிஸ் ஜான் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சேன் அப்படியே திரும்ப, இங்க பாரு, ஃபார்முலா எல்லாம் பேசாத, கேஷுவலா ஜான்னு சொன்னா அதுவே எனக்கு போதும், இந்தா எனக்கும் கொஞ்சம் அப்படியே தெளிச்சு விடுப்பா அப்படிங்கிற மாதிரி தலையை குடிஞ்சுக்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்கும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தலையில அந்த தீர்த்தத்தை தெளிச்சுக்கிட்டு இருக்க. கரெக்டா அங்க இருந்து கெம்மு வரான் கீழே. இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது, எல்லாம் முடிச்சிட்டீங்களா, நான் நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்ல, வாவ் சூப்பர்டா, என் மைண்ட் வைஸை கேட்ச் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், இரு நான் போறேன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகமா ஜான் கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு ஓடி போக, நீ ஜாயின் பண்ணிக்கலையா ஜான், உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னு சொல்ல, கரெக்டு தான், எனக்கு பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜான் புலம்பிட்டு அதை பக்கம் போக சேன் வரான். அப்படி இவன் தலையிலையும் 4 தெளிச்சுட்டு அப்படியே இந்த டோம் ஃபுல்லாவே தெளிக்க இருக்க போறான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ 3வது நாள் முடிஞ்சுது. 4வது நாள் பூஜை பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஜான் அரேஞ்ச் பண்ணிருப்பால, அந்த மோங்க் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் இங்க பூஜை பண்ண இடி இடிக்குது, ஏதோ சத்தம் கேட்குது. அப்படியே பூஜை ஒரு பக்கம் போனாலும் அங்க இருக்கிற சத்தம் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஏதோ பூஜை பண்ணி பொம்மை மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த சிலையை எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற அந்த சிலை மேல கொண்டு போய் வச்சிட்டு இருக்கா ஜானு. ஸோ ஒரு பக்கம் இவ வைக்க இடி இடிக்கிறது பலமா இருக்கு, சத்தம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு, போய்கிட்டே இருக்கு இந்த மாதிரி மூமெண்ட். ஒரு வழியா அவங்க பூஜை எல்லாம் முடிஞ்சு தீர்த்தம் எல்லாம் அவர் தெளிச்சிட்டாரு. ஸோ கீழே ரூம் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஜான் சொல்ல, அவர் இல்லை எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறாரு. இவர் போறதை பார்த்தாலே தெரியுது, இவரே கண்டிப்பா ஏதோ ஒன்று பார்த்து பயந்த மாதிரி தான் இருக்கு. எப்படியோ அவர் போறாருங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு ஜானுக்கு. ஜானு திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கான், ஏன்டா இவர் இப்படி போயிட்டாருங்கிற மாதிரி. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவ தானே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பான். பரவாயில்ல விடு, எல்லாம் சரியாயிருங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டே இருக்க, விடு என்ன இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்ல, அடுத்து பார்த்தா நைட்டும் வந்துருச்சு. இப்ப 4 நாள் முடிஞ்சுது. அடுத்து 5th டே ஆரம்பிச்சிருச்சு. அப்பா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான். இங்க பாருங்கப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, என் பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரேன், என் கூட அவங்க தான் இருக்காங்கன்னு சொல்ல, மாஸ்டரும் கூட இல்லையான்னு அப்பா கேட்குறாரு. அப்பா மாஸ்டருக்கு முக்கியமான வேலை இருக்கு, அந்த ஸ்பிரிட்டை வெளியே வர விடாம அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு, நீங்க கவலைப்படாதீங்க, ஏன்னா அவர் ப்ரொடெக்ட் பண்ணுவாருன்னு சொல்ல, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு ஆள் உன் கூடயே இருக்குல்ல, அதனால எனக்கு ஹாப்பியா இருக்குங்கிற மாதிரி அப்பா சொல்றாரு. நீங்க யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம்ப்பா, ரெஸ்ட் எடுங்க, சரியா நான் போனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். பட் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவனுக்காகவே எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்களேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கண்ணாடியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. கண்ணாடியை பார்க்கும்போது மறைச்சு தான் பாக்குறான். அதுக்கப்புறம் பால்கனில நின்று பார்க்க இங்க பார்த்தா இங்க நம்ம ஜெட்டோ அந்த சேனும் அப்படியே அங்க தீர்த்தம் ஃபுல்லா தெளிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவங்க மூமெண்ட் ஒரு பக்கம் போகுது. அதுக்கப்புறம் அந்த லேண்டிங் வந்து எழுதுவாங்கல்ல, ஸோ அந்த லேண்டிங் விடும்போது இவங்க ஏதோ வேண்டிக்கிட்டு, அதாவது வேண்டுதல் மாதிரி வேண்டிக்கிட்டே இவங்க பண்றாங்க. அதுல மோஸ்ட்லி அவங்க வேண்டுறது எப்படியாவது கேமோட லைஃப் சேஃபா இருக்கணும், எந்த ஒரு கெட்ட சக்தியும் தீய சக்தியும் அவன் பக்கத்துல வரவே கூடாது, அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சேனும் ஜெட்டும் சொல்லிட்டு அந்த லேண்டனை அப்படியே பறக்க விட்டுட்டாங்க. நீ கவலைப்படாத கேம், எல்லாமே சரியாயிடும், சரியா, ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு போறோம், 108 டைம் அந்த மந்திரம்லாம் நாங்க சொல்லுவோம், நீ கவலைப்படாம தூங்கு. நாளைக்கு காலையில உன் பர்த்டேக்கு நீ எந்திரிக்கும் போது உன் பர்த்டே வந்து உனக்கு ஸ்பெஷலா இருக்கும், பர்த்டேயோட கேக்கோட தான் நீ எந்திரிப்ப.
உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்ல அவனும் சரி ஓகே தேங்க்யூ எனக்காக எல்லாமே பண்றீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றான். பட் அவன் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பயம் இருந்துட்டே இருக்கும் போல. நம்ம குரூப் ஹக் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி கூப்பிட குரூப் ஹக் பண்ணிக்கிறாங்க. பட் அப்படியே அவன் அழுதுகிட்டே இருக்கான். அவன் அழுகுறாங்கிறது ஜெட்டுக்கும் சேனுக்கும் புரியுது. அவனுக்காக இவனுங்களும் அழுகாம இவனை கன்வின்ஸ் பண்றதுக்காக நீ கவலைப்படாத நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆறுதலா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க ஸ்டோரி எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். விஆர்லாம் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். விஆர் டேம்போ அதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்ல. அதாவது லவ் ஸ்டோரி ஒரு பக்கம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவனுக்காக இவனுக்கெல்லாம் விட்டு கொடுக்கறதுல ரொம்ப நல்லா அழகா இருக்கு. பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் கீழே இறங்கி நடந்து போயிட்டே இருக்க இவனுக்கு 2 பேரும் முன்னாடி போறாங்க. பின்னாடி தனியா தேம்பு நடந்து வர அங்க பார்த்தா ரேம்பி அங்க நின்றுட்டு இருக்கா. ஆக்சுவலி சத்தியமா இந்த சீனை பார்த்து எனக்கு சுச்சுவே அர்ஜென்ட்டா வந்துருச்சு. அந்த அளவுக்கு பயந்து போயிட்டேன். இதனாலதான் இந்த சீரீஸை நான் பண்ணாம இருக்கேன். ஏன்னா ஃபாரின் ட்ரெயினா எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். அதுவும் நைட் டைம் நான் ரிவ்யூ பண்ணுவேன். டே டைம் பண்ணா கூட பரவாயில்ல. நைட் டைம்லாம் ரிவ்யூ பண்ணா நினைச்சு பாருங்க, பேய் பக்கத்துல வந்தா ரெஸ்ட் ரூம் போறதுக்கு தோணுமா? எனக்கெல்லாம் சத்தியமா தோணாது. தளத்தறிக்கே நாளா ஓடி போயிடுவேன். என்ன பண்றதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்காக பாக்குறேன். ஸோ அப்படியே ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக். இவன் ஒரு ஒரு செகண்ட் இருக்கும்போது அந்த ரேம்பியாங் பேய் அங்கதான் இருந்திருக்கும். அதை இவன் பார்த்திருப்பான். ஆனா கேம் யார்கிட்டயும் அதை சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா மத்தவங்க பயந்துருவாங்கங்கிறதுக்காக. பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது கூட இந்த பூஜை பண்ணதுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கும். ஒரு ஒரு இடத்துலயும் பார்த்தா அந்த பேய் நின்று இவங்களை பார்த்துட்டே இருக்கிறது இவனுக்கு தெரியும். பட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவன் சொல்லவே இல்லை. அந்த ஒரு ஒரு இன்சிடென்ட்லயும் இருந்தது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி இருக்கு. இப்போ பார்த்தா திடீர்னு இவன் மண்டைக்கு பின்னாடி வந்து நிக்குது. மூஞ்சிக்கிட்டே க்ளோஸா மூஞ்சி வச்சிருக்கு. இவனா இருக்கிறதுனால பேசாம இருக்கான். நானா இருந்தா இப்பயே வேணாலும் கொலை பண்ணிருமா, என்னால பயப்பட முடியாதுங்கிற மாதிரி கத்து கத்துன்னு கத்திடுவேன். அந்த அளவுக்கு அப்படியே இருக்கு. நீ என்ன ஈஸியா முடிஞ்சிரும்னு நினைக்கிறியா? உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு உனக்காக டைம் கொடுத்துருக்கு. போ போ அப்படிங்கிற மாதிரி பேய் காதுக்குள்ள வந்து சொல்லுது. பயந்து போய் கெம் அப்படியே வீட்டுக்குள்ள வந்துட்டான். அவனோட டோம்ல படுத்திருக்கான். இவங்க 2 பேரும் அங்க உட்காந்து 108 டைம் மந்திரம் சொல்றேன்னு சொன்னானுங்களே, மந்திரத்தை சொல்லிட்டு இருக்க கெம்மு பெட்ல படுத்திருக்கான். இவனுங்க மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த லைட் எல்லாம் அப்படியே ஆஃப் ஆகுது. என்ன ஆனாலும் சரி ஃபோக்கஸ் பண்ணணும், இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப மந்திரத்தை சொல்லிட்டே 2 பேரும் இருக்காங்க. ஒரு பக்கம் மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் கெம் படுத்திருக்கான். அப்படியே ஒரு மூமெண்ட் போயிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. அவங்க ஏத்தி வச்ச கேண்டில் எல்லாம் அணைஞ்சு போயிடுது. அப்படி இருட்டாயிடுச்சு அந்த ரூமே. அங்க பார்த்தா 2 பேரும் மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டானுங்க. பூஜை பண்ணிட்டு இருந்தவனுங்க அப்படியே சாஞ்சுக்க திடீர்னு பார்த்தா கெம்மோட உடம்புக்குள்ள அந்த ரேம்பி அங்க பேய் வந்துருச்சு. கண்ணை திறக்கிறான். கண்ணெல்லாம் பேய் கண்ணு மாதிரி மாறிடுச்சு. அப்படியே மெல்ல மெல்ல எழுந்துச்சு அந்த ரூம்ல இருந்து வெளியே வரான். சத்தியமா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த மாதிரி நைட் டைம் உட்காந்து பேய் பார்க்கும்போது ஒரு வேளை மிட் நைட்ல ரெஸ்ட் ரூம் வந்தா போகணும்னு தோணுமா தோணாதா? எனக்கெல்லாம் தோணாது. பெட்ஷீட்டை இழுத்து போட்டு அப்படியே தூங்கிக்கலாம்னு தோணும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பழக்கம். இந்த பேயெல்லாம் பார்த்தா நான் ரொம்ப பயந்துடுவேன். இப்போ என்ன பண்றது? நான் தனியா பயந்து போனேன்னா என் பாப்பாவை யார் பார்க்கறது? அதனால பயந்து போய் பக்கத்துல அப்படியே படுத்திருக்கேன். சீரியஸ்லி இந்த சீனெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுனா ரொம்பவே பயமா இருக்குதுப்பா. இதுக்காக தான் இந்த சீரீஸை நான் எடுக்க வேணாம்னு நினைச்சேன். இப்போ கூட என் மைண்ட் வாய்ஸ் நல்லா யோசிச்சுக்கோ, இந்த சீரீஸ் பண்ணணுமா வேணாமா, யோசிச்சுக்கோன்னு சொல்லி எனக்கு தோணுது. வேற என்ன பண்றது? ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அதனால சரி ஓகே மனதைரியத்தை வரவழைச்சிட்டு இந்த சீரீஸை ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சேன். சரி இந்த சீனுக்குள்ள போலாம் வாங்க. அந்த சீன் அப்படியே போயிட்டு இருக்க அங்கிருந்து அப்படியே மேலே வரான். மேலே வந்து அங்க ஒரு பூஜை பண்றதுக்காக ஒன்று வச்சிருந்தால அங்கேருந்து ஏதோ ஒரு ஃப்ரூட் எடுத்து அவன் கடிச்சு கடிச்சு சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வேற பார்க்குறான். அவன் கண்ணெல்லாம் வேற மாதிரி இருக்கு. டோட்டலாக அங்கே வேற மாதிரி இருக்கு. சேன் படுத்திருக்கான்ல, அந்த சேனோட கழுத்தில் இருக்க டாலர் அவனை எழுப்புது. அப்படியே எழுந்த உடனே தான் புரியுது கெம் அங்கே காணும்னு. அப்புறம் திரும்பி பார்த்தா பக்கத்துலேயே இந்த ஜெட்டு வேற மயங்கி கிடக்குறான். ஜெட்டு எந்திரின்னு ஜெட்டை எழுப்புறான். ஜெட்டு எந்திரிக்க மாதிரி தெரியல. அப்புறம் அந்த டாலரை வச்ச உடனே டக்குன்னு ஜெட்டை எந்திரிச்சிட்டான். ஜெட் கெம்ம காணுண்டான்னு சொல்ல இன்னதுக்கு எம்ம காணுமாங்கிற மாதிரி பார்த்துட்டமா இருக்கா அவனுக்கும். 2 பேரும் வெளியே வந்து பாக்குறாங்க. எந்த பக்கம் போறதுன்னு ஒன்றும் புரியல. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு சேன் அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறான். அவனோட மைண்ட் அவன் மேலே இருக்காங்கிறது தெரியுது. அவன் மேலே தான் இருக்கான்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக மேலே வராங்க. இவங்க 2 பேரும் ஓடி வந்துட்டே இருக்க மொட்டை மாடியில் அப்படியே மேலே ஏறி குதிக்கிறதுக்காக கெம்மு ரெடியாக நிற்கிறான். கெம்மு நில்லுன்னு சொல்லி 2 பேரும் இங்கே கத்திட்டே இருக்க கெம்மு அப்படியே திரும்பி பார்க்குறான். ப்ளீஸ் கேம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, விழுந்துடாத, இங்கே பாரு ப்ளீஸ், உன் ஃப்ரெண்டை விட்டுட்டு போறதுக்கு எப்பரா உன்னால முடியுது? சொல்லுடான்னு சொல்ல அப்பதான் திரும்பி பார்க்குறாங்க. இது பேயா மாறி இருக்குங்கிற மேட்டர் இவனுக்கு 2 பேருக்கும் தெரியுது. ஐயோ கேம் என்னாச்சுன்னு சொல்லி சேன் ஒரு பக்கம் புலம்புறான். டேய் சொல்றது கேளுடா, வேணாண்டா ப்ளீஸ்டா வேணாண்டான்னு சொல்லிட்டு 2 பேர் கத்திக்கிட்டே இருக்கானுங்க. கேம் இவங்களை பார்த்தா அப்படியே சிரிக்கிறான்.
சிரிச்சிட்டு இப்ப என் கூட சேர்ந்து உன்னோட ஃப்ரெண்டும் சாக போறான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையும் தூக்கிட்டு அப்படியே பேக் போஸ்ட்லயே கீழே குதிக்கிறான். வேணா வேணான்னு இவங்க கத்திக்கிட்டே இருக்க அப்படியே கெம்மு கீழே குதிச்சிட்டான். கெம்மு கீழே விழுந்த அடுத்த செகண்டு அப்படியே கீழே விழுந்து ரத்தமெல்லாம் வந்துருச்சு. ஒரு செகண்ட் இதை நடக்கிறத பார்த்தனையும் எனக்கே பயமாயிடுச்சு. இவனுக்கு ரெண்டு பேரும் கெம்முன்னு காத்திட்டு அங்க வந்து நின்று பார்க்க அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா அங்க நம்ம சார் மாஸ்டருக்கு தான் இது எல்லாமே கனவா வந்திருக்கு. அதாவது இது கனவு கிடையாது, நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கு அவர் கனவுல வந்திருக்கு. வேகமா எந்திரிச்சு வந்து டேட்டை பாக்குறான். அப்பதான் அவனுக்கே புரியுது இது நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கு நமக்கு தோணி இருக்குன்னு. ஒரு செகண்ட் அவனுக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் ஏன் இது எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது, என்னதான் நடக்குது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி மாஸ்டருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸா இருக்கு. நிமிந்து பார்த்தா அங்க அந்த கருடன் அவரு நிக்கிறாரு. அந்த கருட கடவுள் இருக்காருல, அவரு அங்க நின்றுட்டு இருக்காரு. அப்பதான் புரியுது மாஸ்டருக்கு. ஸோ மாஸ்டர் கேட்கும்போது அந்த கடவுள் அப்படியே அங்க நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க எனக்கு காட்டினதெல்லாம் நாளைக்கு நடக்க போற ஒரு உண்மை சம்பவம் தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கான காரணம் என்ன, நீங்க எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்கிற மாதிரி மாஸ்டர் கேட்க, அதுவா நான் உனக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்கு அப்படின்னு சொல்ல, கடனா ஒன்றும் புரியலன்னு சொல்ல, இந்த லைஃப்ல இல்ல இதுக்கு முன்னாடி இருக்க வாழ்க்கையில 1000 வருஷங்களுக்கு முன்பு நான் உனக்கு பண்ண வேண்டிய அந்த கொடுக்க வேண்டிய கடன் தான், நீ எனக்காக பண்ண ஒரு உதவிக்காக நான் கொடுக்க வேண்டிய கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஒன்று சொல்றாரு. கடவுள் வந்து அந்த கருடா கிட்ட பேசுறாங்க. இதை வந்து நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன், ஏன்னா இந்த சீன் ரொம்பவே வளவலன்னு எடுத்தாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு வெப்பன், அதாவது ஒரு கத்தியை வந்து எடுத்திருக்காங்க, எடுத்து யூஸ் பண்ணாங்க. அது கடவுளுக்கு சொந்தமான அந்த கத்தி. அந்த கத்தி மூலமா நிறைய பேரை நீ அழிச்சிருக்க, அதுக்கும் உனக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். நீ பண்ணது தப்பு, உனக்கு பாதுகாப்பு மட்டும்தான் நான் கொடுக்க சொல்லியிருக்கேன், நீ அழிச்சிருக்க. அதனால வந்து உன்னை அழிக்க போறேன், இந்த உன் தடமே இல்லாதபடி உன்னை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு புதுசா ஒரு கேரக்டர் வராரு. அவர் பார்க்கறதுக்கு நம்ம மாஸ்டர் மாதிரியே இருக்காரு. நீயா அப்படிங்கிற மாதிரி கருடா பார்க்க, நான் வந்து உண்மையை சொல்லத்தான் வந்திருக்கேன்னு சொல்ல, கடவுள் நீ யாருன்னு சொல்லி கேட்க, என் பேர் பூச்சாக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க சொல்ற அளவுக்கு அந்த பொக்கிஷத்தை எடுத்தது அவன் கிடையாது, அவனை வந்து இந்த வேலை செய்ய தூண்டினது நானுன்னு சொல்ல, நீ எதுக்கு போய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருந்து அந்த கருடா கேட்கிறாரு. இல்ல நான் சொல்றது உண்மைதான், இது வந்து நான் தான் அவர் கோவப்படுற மாதிரி ஒன்று பண்ணேன், அந்த வெப்பன் எடுத்து யூஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் போய் சொன்னேன், இந்த உலகத்தை அழிக்க சொல்லி சொன்னது நான் தான் சொல்ல, எதுக்கு போய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருந்து இந்த கருடா பேசிட்டே இருக்காரு. நான் போய் சொல்ல உண்மைதான் சொல்றேன், நான் பண்ணது தப்பு, அதுக்கு பனிஷ்மெண்ட் எனக்கு தான் கிடைக்கணும், உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்ல, நீ உண்மையா சொல்றியா, நீ சொல்றது உண்மைதானான்னு கடவுள் கேட்குறாரு. ஆமா, நான் தான் அவனை இதெல்லாம் பண்ண சொன்னேன், தப்பு என் மேலதான், நான் தானே தூண்டி விட்டேன். ஸோ நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கறனா எனக்கு கொடுங்கன்னு சொல்ல, கருட மனசுக்குள்ள நினைக்கிறாரு, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ற, எதுக்கு போய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன்னை காப்பாற்ற தான் நான் போய் சொல்றேன், ஏன்னா நீ இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம், நான் அப்படி கிடையாது. நான் வந்து இந்த வாழ்க்கையில இல்லைனாலும் பரவாயில்ல, நீ திரும்ப வந்து இந்த இடத்துல இருக்கணும், உன் பையன் வந்து பிறந்து வரும்போது உன் பையனை நீ பாதுகாக்கணும், கண்டிப்பா நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ கடவுளுக்கு வந்து புரியும் இவன் பண்றது பொய் சொல்றான்னு தெரியுது. பட் இருந்தாலும் இவன் சொல்றதை ஏற்றுக்கிட்டு சரி ஓகே, அப்போ உங்க ரெண்டு பேருக்குமே வந்து நான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த கருடா அவருக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா, நீ வந்து இனிமேல் வந்து குகைக்குள்ள தான் வாழணும், அந்த குகையை விட்டு நீ வெளியே வரக்கூடாது, தனியாக தான் அந்த குகைக்குள்ள இருக்கணும். அப்புறம் உனக்கான பனிஷ்மெண்ட் இந்த உலகத்தை விட்டே அழிஞ்சு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிறவிக்கு நீ மறுபடியும் வர முடியாது, நீ வேற எவ்வளோ பிறவி எடுத்தாலும் இந்த பிறவிக்கு நீ வர முடியாதுங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க பூச்சாக்கின்னு சொல்றான். ஆனா கருடாக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்காக இவன் எல்லாமே பண்றானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். கவலைப்படாத நான் போறேங்கிற மாதிரி அவன் உடம்பு அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. அது பார்த்தனே கருடாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டக்குன்னு ஒரு வால் வந்து அப்படியே கீழே விழுகுது. அந்த வால் தான் இப்ப மாஸ்டருக்கு முன்னாடி ஒரு பெட்டியில கருடா போட்டு வச்சிருக்காரு. இதை நீ ஏத்துக்கணும்னு சொல்ல, இந்த வெப்பன்ஸ் எனக்கு சொந்தமானது இல்லைன்னு சொல்ல, இது உன்னோடது தான், உனக்கு சொந்தமானது தான், ஸோ இதை நீ ஏத்துக்கணும், அந்த லைஃப்ல உன்கிட்ட இருந்து நான் எடுத்தது இந்த லைஃப்ல உனக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பாருன்னு சொல்ல, கடவுளுக்கு இவன் பொய் சொன்னாங்கிறது புரியுது. கடவுள் சொல்றாரு கருடா கிட்ட, அவன் பொய் சொல்லி உன்னை காப்பாத்தினான்னு எனக்கு தெரியும், அப்புறம் ஏன் நான் அவனை அழிச்சேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து அவனோட வாழ்க்கை வந்து வேற வேற படி மாறும், அவன் எல்லாரையும் பாதுகாக்கிற அந்த வாழ்க்கையில தான் அவன் இருக்க போறான் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது கருடாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கருடா கிட்டே இந்த வாளை கொடுத்துட்டு, இந்த வாள் வந்து ரொம்ப முக்கியமான வாள், இதை வந்து எதுக்காவது நீ யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா நல்லதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வாளை தான் இப்போ வந்து இந்த கருடா வந்து கொடுத்துருப்பாரு நம்ம மாஸ்டர் கிட்ட. ஆக்சுவலி இது எனக்கு நான் சீரீஸை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும். எனக்கு புரிஞ்சதை வச்சு தான் நான் இந்த சீன்ஸை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது தப்பாக இருந்தால் சாரி, ஏன்னா எனக்கு இவ்வளோதான் புரிஞ்சுது. அதில் திரும்ப திரும்ப பார்த்தாலும் எனக்கு அந்த டேர்ம்ஸ் அந்த லாங்குவேஜ் அவ்வளோதான் புரியுதுப்பா, புரிஞ்சதை வச்சு கேட்டு புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான்.
அதாவது போன ஜென்மத்தில் நீ பண்ண அந்த நன்றி கடன் நான் இப்போ உனக்கு திரும்ப செய்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இது உன் கையில் இருக்க போகுது. இந்த வாளை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணலாம், நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி இந்த கருடா கொடுத்துருப்பாரு. எனக்கு என்னமோ ஃபைனலா அருந்ததி படத்துல ஒரு கத்தியை கொடுப்பாங்கல்ல, அந்த கத்தி மூலமா தான் நீ அவனை கொலை பண்ணணும்னு, அதே மாதிரி அந்த ராம்பி அங்க அழிக்கிறதுக்காக தான் இந்த கத்தியை கொடுத்துருப்பாருன்னு எனக்கு தோணுது. அது என்னோட மைண்ட் வாய்ஸ், என்னோட யோசனை தான். ஸோ அதுவா ஸ்டோரியா வருங்கிறதுலாம் எதிர்பார்க்காதீங்க. மேபி வரக்கான வாய்ப்பு இருக்கு, வராம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதை பத்தி நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. ஸோ கருடா வந்து அவன் கையில் கொடுத்துட்டு, இதை நீ யூஸ் பண்ணிக்கோ, நீ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கலான்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் இப்போ பேங்காக்கு கிளம்பிட்டாரு. மாஸ்டர் சீக்கிரட்டாக வச்சிருக்க வெப்பனை எடுக்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, ஃபோனு. இது வரைக்கும் அவர் ஃபோன் யூஸ் பண்ணி யாரும் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் யூஸ் பண்ணுவார் போல். யாருக்கோ கால் பண்ணி நான் கிளம்ப போகிறேன் காச்சன், நீ ரெடியாக எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோனில் சொல்கிறான். அந்த காச்சன் யாருங்கிறது கிளைமேக்ஸில் காட்டுவாங்க. நான்லாம் ஷாக் ஆகிட்டேன், எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த எபிசோடை ரிவ்யூ பண்ணும்போதே ஒரு அல்வாவை கொடுத்த மாதிரி இருக்குது, ஒரு ஸ்வீட்டை கொடுத்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சூப்பரான ஒரு சீனு. சரி வாங்க நம்ம சீரீஸ்குள்ளே போகலாம், நான் விட்டால் கதையாக பேசிகிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் மாஸ்டர் கிளம்பிட்டாரு. மாஸ்டர் பேங்காக்கு போகிறனால ஊர் மக்கள் எல்லாம் பாட்டு பாடி வழி அனுப்புகிறாங்க. நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும், உனக்கு எல்லாம் நாங்கள் துணையாக இருப்போங்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் சாங். ஒரு லேடி பாட சுற்றி இருக்க அந்த ஊர் மக்கள் எல்லாருமே மாஸ்டர் வந்து வழி அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம மாஸ்டர் வந்து இப்போ வந்து பேங்காக்கு வந்தாச்சு. வேற எங்கேயாவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணலாமான்னு சொன்னால், இல்லை நான் டோமில் தான் ஸ்டே பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேமுக்காக அந்த டோமுக்கு வந்துட்டாரு. வேகமாக வராரு. டோர் ஓப்பன் பண்ணால் கதவு திறக்கவே மாட்டேங்குது, டைட்டாக இருக்குது. கேம் கேம் கதவு தரன்னு சொல்கிறான். பட் கதவு ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் மாஸ்டர் மந்திரத்து மூலமாக கதவு ஓப்பன் பண்ணி பார்த்தா கேம் அங்கே அப்படியே படுத்திருக்கான். கேமை பார்த்த உடனே மாஸ்டர் பக்கத்தில் போய் கேம்னு சொல்ல, கேமு தூக்கத்திலே இருக்கான். ஆனால் அவனோட உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கா. அவனோட உயிர் வந்து அவனோட கனவுக்குள்ளே போயிடுச்சு. அவனை திரும்ப கொண்டு வர முடியல. கேம் எந்திரின்னு மாஸ்டர் சொல்லிட்டே இருக்க, கேமு பார்த்தா ஒரு காட்டுக்குள்ளே இருக்கான். காட்டுக்குள்ளே அவன் ஓடிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ விட போறியா, விடாத, நீ எந்திரிச்சு வான்னு சொல்லி ஒரு குரல், அதாவது நம்ம மாஸ்டரோட குரல். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ராம்பியன் பேய் இவனை சுற்றி காட்டுக்குள்ளே கொலை பண்ணுறதுக்காக வருவா போல. அவன் சுற்றிக்கிட்டே இருக்கிறா. இவனால முடியல. அவனும் ஓடி ஓடி பார்க்குறான். சுற்றி எந்த இடத்துல பார்த்தாலும் ராம்பியன் பேய் நிற்கிற மாதிரியே இருக்கு. அவன் பயந்து போய் இந்த பக்கம் போய் மரத்துக்கிட்ட விழுந்தா அந்த மரத்து பக்கத்தில் நிற்கிறா. இந்த சைடு பார்த்தா இங்கே நிற்கிறா. இங்கே பார்த்தா அவனோட உடம்பு அப்படியே அவன் கத்திக்கிட்டே இருக்கு. அதை பார்த்த மாஸ்டர், அவ்வளோ ஈஸியாக உன்னை நான் போக விட மாட்டேன், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இருக்கேன், உன்னை நான் திரும்ப கொண்டு வருவேன் கேம்னு சொல்லிட்டு கையை அப்படியே தலை மேலே வச்சு அவர் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரோட மந்திரம் ஒரு பக்கம் டீப்பாக இங்கே போயிட்டு இருக்கா. மறுபடியும் இங்கே காட்டுக்குள்ள எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கேம்னால சுத்தமாக முடியல. அப்படியே ஓடிட்டே இருக்கான். கீழே விழுகிறான். திரும்பி பார்க்குறான். ராம்பியன் பேய் பக்கத்துலேயே நிற்கிது. அந்த பேய் விடுற மாதிரி தெரியல. கேம்னு குரல் கேட்குது. பீம்னு பேசிட்டே, நீ எங்க இருக்கன்னு சொல்ல, நீ விட்டு கொடுக்காத, திரும்ப வந்துருன்னு சொல்லிட்டு, நீ விட்டுரு, இதோட விட்டுரு, இந்த கனவுல நீ செத்து போயிருங்கிற மாதிரி ராம்பியன் பக்கத்துல ஒன்று நிற்குது. பயந்து போய் அப்படியே ஒரு மரத்துக்கிட்ட போய் நிற்க, அந்த மரம்லாம் வேற மாதிரி இருக்கு. நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், இன்னைக்கு நைட்டே உன்னோட கதையை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் ராம்பியான்னு சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி இருக்கு கெம்முக்கு. எப்படிதான் இங்கேருந்து தப்பிக்க போறோன்னு பயந்துட்டு திரும்பி பார்த்தா அந்த மரமெல்லாம் டான்ஸ் ஆடுது. மரம் கூட பேயா மாதிரி இவன் அப்படியே சுத்துது. இவன் பயந்து போய் குடுன்னு அந்த இடத்துல இருந்து ஓடுறான். இவனை சுத்திட்டே எல்லாரும் வர்ற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் போய் நின்னா அந்த மரத்துல இருந்து கிளைகள் எல்லாமே இவனை அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி டைட்டா பிடிச்சிருக்குது. ஆப்போசிட்ல பார்த்தா ராம்பியன் நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டே வரா. எம்முக்கு செம்ம பயமா இருக்கு. உனக்காக ஒரு வாய்ப்பு தரேன், சரியா? நீ என்ன பண்ண போற? நீயே உன்னோட வாழ்க்கையை சூஸ் பண்ணிக்கோ. பேசாம உன் வாழ்க்கை இதோட நீயே முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு தூக்கு கயிறு மாதிரி ஒன்று வந்து முன்னாடி நிற்கிது கெம்மிக்கிட்ட. சொல்லு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸு சுற்றி இருக்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தணுமா, இல்லை இப்படியே நீ செத்து போயிடணுமா? நீ இப்படி செத்து போயிட்டா கூட நல்லதா அப்படின்னு சொல்ல, சுத்தமாக உன்னால முடியல. பேசாம விட்டுடலாம், நம்ம செத்து போயிடலான்னு சொல்லி யோசிக்கிறான் போல. இல்லை, நான் போயிடுறேன், நானே போயிடுறேன்னு சொல்ல, பரவாயில்ல, நல்லா தான் சூஸ் பண்ணியிருக்கேன், சீக்கிரம் நீ செத்துரு அப்படின்னு சொல்ல, அந்த தூக்கு கயிறு மாதிரி இருக்குல்ல, அதை கையில் பிடிச்சிட்டு கழுத்துக்கிட்ட அப்படி கொண்டு போயிட்டே இருக்கா கெம்மு. ராம்பி அங்கே ஆப்போசிட்ல நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஃபர்ஸ்ட் நான் ராம்பி அங்கே பார்த்து பயந்தேன். இப்போ என்னன்னு தெரியல, அந்த மூஞ்சி பார்க்க எனக்கு பழகி போயிடுச்சு போல இருக்கு. அதான் பயம் வரல இந்த சீனுக்குலாம். இந்த சீன்லாம் நான் தைரியமாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். திடீர்னு பார்த்தா பின்னாடி மாஸ்டர் வந்து அவ்வளோ ஈஸியாக அவனை விட்டு தர மாட்டேங்கிற மாதிரி வந்து நிற்க, கனவுக்குள்ள எதுக்கு நீங்கள் வந்த அப்படிங்கிற மாதிரி ராம்பியன் கேட்க, இது உன்னோட கனவு, இந்த கனவுக்குள்ளே இருக்கிறது வெளியே வர்றது நீ தான் முடிவு பண்ணு, சீக்கிரம் வெளியே வந்துரு, இந்த கனவுலேருந்து வெளியே வான்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஒரு பக்கம் கூப்பிட்டுட்டே இருக்க. கெம்முக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. சீக்கிரம் கேம், நீயே முடிவு பண்ணு, சீக்கிரம் பண்ணுன்னு சொல்லி ராம்பியன் கத்த டக்குன்னு அந்த கயிறை தூக்கி விட்டுட்டான். பாவம், உன்னோட வாய்ப்பு ஈஸியாக உனக்கு கொடுத்தேன், சீக்கிரமாக செத்து போயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ அதை சூஸ் பண்ணலை. இதுக்கப்புறம் நீ என் கையால் தான் சாகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இதுக்கப்புறம் உனக்கு நல்லதே நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ராம்பியன் மறைஞ்சு போயிட்டா.
கெம்மா அப்படியே பயந்து போய் நிக்க டக்குன்னு மாஸ்டர் பக்கத்துல வந்துட்டான். என்னாச்சும் உனக்கு வலிக்குதான்னு சொல்லி கேட்க கெம் அப்படியே அழுகுறான். அவனால சத்தியமா முடியல. எப்படிரா முடியும், சுத்தி சுத்தி பேயா வந்தா நான்லாம் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி கெம் அப்படியே அழுதுட்டே நிக்கிறான். அவ்வளோ ஈஸியா உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், சரியா? நீ விட்டு கொடுக்க கூடாது. நீ இல்லைன்னா நானும் இல்லை. கேம், நீ புரிஞ்சுக்கோ. உன்னோட லைஃப்ல உனக்காக எப்பயுமே நான் இருப்பேன். நீ வாழணும், அது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக, உன்னோட பேரண்ட்ஸ்க்காக, உன்னை சுற்றி இருக்க எல்லாருக்காக, எனக்காக நீ உயிரோடு தான் இருக்கணும். உனக்கு புரியும்லங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்ல சொல்ல அப்படியே கெம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. கெம் அப்படியே அழுதுட்டு பார்த்துட்டே இருக்கான். நம்ம 2 பேரும் இந்த வாழ்க்கையை ஒன்றா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அதனால நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம். ஏன்னா நம்பு கேம், உன்னை அவ்வளோ ஈஸியாக நான் விட்டுற மாட்டேன்னு சொல்ல அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே வெளிச்சமாக மாற ஆரம்பிக்குது. என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டேன். நான் உன்னை என் கூட திரும்ப கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் ஒரு பக்கம் சொல்ல சொல்ல கெம்முக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் க்யூட்டாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மாஸ்டர் பையன் தான் கிஸ் பண்ணாரு. அதை பார்த்த உடனே மறுபடியும் கெம்மு கிஸ் பண்ணுறான். இந்த மாதிரி சீரீஸில் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். பட் நம்ம ஜோனர் வந்துருச்சு. எனக்கு இந்த மாதிரி க்யூட்டாக கிஸ் பண்ணுறதுனா மேட்ரை விட ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி சீன்ஸ் தான். அழகான சாஃப்டான சட்டிலான ஒரு கிஸ். அப்படியே க்யூட்டாக அந்த கிஸ்ஸிங் மூமெண்ட் போயிட்டுருக்க ஒரு வழியாக கனவுலேருந்து நம்ம சார் வெளியே எழுந்திரிச்சிட்டாரு. அப்புறம் என்ன, மாஸ்டர் பார்த்தோன்னே பிரிஞ்ச லவ்வர்ஸ் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. கெம் ஒரு பக்கம் அப்படியே எமோஷனல் ஆளுக, மாஸ்டர் ஒரு பக்கம் ஹக் பண்ண ஹகி மூமெண்ட் போயிட்டு இருக்க. 2 பேரும் மிச்சர் சாப்பிட வெளியே போனவனுங்க இப்போ தான் உள்ளே வருவானுங்க போல. தீர்த்தத்தெல்லாம் தெளிச்சுட்டு வந்து பார்த்தா கதவு திறந்துருக்கு. பயந்து போய் உள்ளே வந்து பார்த்தா 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. பேசாமல் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துடலாமாங்கிற மாதிரி சேனு பையன் சொல்ல ஜெட்டு பையன் ஆமாடா கரெக்டு தான், வா கதவை சாத்திட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு 2 பேரும் வாக்கிங் போயிட்டாங்க. நாங்கள் வாக்கிங்கு போகிறோம், நீங்கள் உங்கள் ஹக்கி மூமெண்ட் கிசி மூமெண்ட் எல்லாம் முடிச்சுக்கோங்கிற மாதிரி அந்த பக்கம் அவனுக்கு போயிட்டாங்க. அப்படி இவங்களோட எமோஷனல் மூமெண்ட் போக அடுத்தது மார்னிங் ஆயிடுச்சு. பூஜை பண்ணுறோங்கிற பேரில் ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்களே, அதை ஃபுல்லாக இடித்து பார்க்குறாங்க. அப்போ தான் அதுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று வருது. அதை பார்த்தா தான் தெரியுது அது இன்னும் ரேம்பியாங்கோட திங்ஸ் போல. அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுச்சு. எல்லாரும் மூக்கில் கை வைக்கிறாங்க. என்னடா நடக்குதுன்னு சொல்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரேம்பியாங் இங்கே வரலன்னு நினைக்கிறீங்களா? எல்லா இடத்துலையுமே ரேம்பியாங் இங்கே தான் இருந்தா அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்ல சொல்ல, அட பாவிக்கு எம்மு சொல்லவே இல்லைன்னு சொல்ல, உங்களெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறக்காக தான் நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கெம்மு சொல்கிறான். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்னடா பண்ணுறது, ஒன்றும் புரியலன்னு சொல்ல, விடுங்க இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி மாஸ்டர் ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ண போகிறோம், வாங்க நம்ம எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஜான் சொல்ல, கண்டிப்பாக இன்னொருத்தர் வேணும்ல, அவங்களும் வந்தால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்களா? யாரு? நம்ம எல்லாரும் இங்கே இருக்கும்போது புதுசாக யார் வர போகிறா அப்படிங்கிற மாதிரி ஜான் கேட்குறா. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து மாஸ்டர் யாருக்கோ ஃபோன் பண்ண, மாஸ்டர் உங்ககிட்ட ஃபோன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சேனு ஜெட்டெல்லாம் ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ வந்துட்டே இருக்கேன்னு ஆப்போசிட்ல குரல் கேட்குது. நம்ம எல்லாருமே இங்கே இருக்கோம் மாஸ்டர், எதுக்கு அந்த ஒருத்தருக்காக வெயிட் பண்ணணுங்கிற மாதிரி ஜான் கேட்க, வெயிட் பண்ணி தான் ஆகணும், வாங்கன்னு சொல்ல எல்லாரும் வெளியே வந்து பார்க்குறாங்க. கார் அப்படியே க்ளோஸ் அப்ல வந்துட்டு இருக்கு. ஒரு ரெட் கலர் காரு. அந்த காருக்குள்ளேருந்து க்யூட்டாக ஸ்டைலிஷாக ஒரு கால் இறங்குது. அது யாருன்னு பார்த்தா பேக்கோஸை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கச்சே நீ வந்துட்டியான்னு சொல்ல, நான் வந்துட்டேன்னு சொல்லி கண்ணாடியை கழுறான். நம்ம செல்லக்குட்டி நெட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு இவனோட சீரீஸ்லாம் நான் ரிவ்யூ பண்ணி. அடுத்த சீரீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய்னு சொல்ல சுற்றி இருக்க எல்லாருக்கும் ஷாக்காக இருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்க க்யூட்டான நெட்டோட இந்த சீரீஸை, சாரி இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த எபிசோட நான் எப்படி ரிவ்யூ பண்ணேங்கிறத மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோடு நான் பார்க்கவா இல்லை வேணாமா, நீ இந்த எபிசோட பண்ணாத, உனக்கெல்லாம் இது செட்டே ஆகலை, ஸோ வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு பேசாம நான் எப்பயும் போட்டிருக்க மாதிரி என்னோட புது சீரீஸையே கண்டினியூ பண்ணிடுறேன். இந்த சீரீஸ்க்கு எனக்கு செட் ஆகலைன்னா இதோட சொல்லிடுங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்த எபிசோடு கண்டிப்பாக நான் போட மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இந்த மாதிரி பேய் சீரீஸ்லாம் சத்தியமாக செட் ஆகாது. காலேஜுக்கு போனோமா, லவ் பண்ணோமா, மேட்ரு பண்ணோமான்னு இருந்தால் மட்டும்தான் நான் அதிகமாக போடுவேன். அப்புறம் இந்த ஸ்டபன் மாதிரி சீரீஸை சத்தியமாக இனிமேல் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்போ பார்த்தாலும் இன்டிமேட்னு நல்ல சீன்ஸ், நல்ல க்யூட்டான லவ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க சீரீஸாக இருந்தால் தான் நான் போடணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சீரீஸ் தான் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி பேய் சீரீஸும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதுக்கு செட் ஆகலைன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோடய வேலையை போய் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லென்த்தியாக பேசிட்டேன், சாரி. என்ன பண்ணுறது, நான் ஷார்ட்டாக சொல்லணும்னு நினச்சாலும் அது என்னால் முடியல. எப்படி இருந்தாலும் என்னால் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே தான் கொண்டு வர முடியுது. நான் அடுத்த டைமில் வேணால் ஷார்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.